ஹெத்தைக்காரர்கள் வருகை. வெண்ணாடை உடுத்தி வந்த தெய்வ பக்தர்கள், ஆடல் பாடல் என உற்சாக நடனம். நீலகிரி மாவட்டத்தில் படுகர் சமுதாய மக்கள் குலதெய்வமாக ஹெத்தையம்மன் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இந்த திருவிழா பொதுவாக டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் கொண்டாடப்படுகிறது. இதில் மிக முக்கியமான கிராமங்களான பேரகனி, பெத்தகலா, ஒன்னத்தலை, கூக்கல், ஜெகதலா, எப்பநாடு மற்றும் குறிப்பிட்ட ஒரு சில கிராமங்களில் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாக்கள் நடைபெறுவதற்கு முன்னதாக ஹெத்தைக்காரர்கள் பல்வேறு கிராமங்களுக்கும் பாரம்பரிய குடை மற்றும் தடி எடுத்து சென்று அந்த கிராமங்களில் உள்ள இயற்கையான அவர்களது குலதெய்வ மரம் மற்றும் கல்லை வழிபட்டு அருள்வாக்கு அளிக்கின்றனர். அந்த வகையில் கடந்த 4 தினங்களாக ஜெகதலா ஹெத்தைக்காரர்கள் நாஞ்சநாடு, இத்தலார், போர்த்தி, அப்புக்கோடு, கள்ளக்குறை, ஓசட்டி, கைமப்பந்து ஆகிய பகுதிகளில் வருகை புரிந்தனர். இவர்கள் வரும் முன்னர் கிராமம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு சாலைகள் மற்றும் பல்வேறு இடங்களும் வெள்ளை அடிக்கப்பட்டு புது பொலிவு பெறும். அனைத்து வீடுகளிலும் சுத்தம் செய்து தீபம் ஏற்றி நாணயத்தை காணிக்கையாக செலுத்த தயார்படுத்தி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு கிராமத்திற்கு வருகை புரியும் ஹெத்தைக்காரர் பூசாரி தெய்வத்தின் பிம்பமாக கருதப்படுகிறார். அவருக்கு கிராம மக்கள் மாலை அணிவித்து வரவேற்கின்றனர். தெய்வமே நமது கிராமத்திற்கு வருகிறது என்பதால் உள்ளூர் மக்களும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்கின்றனர். அதன் பிறகு அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டு ஏதேனும் ஒரு பொதுவான இடத்தில் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் அருள்வாக்கு சொல்லப்படுகிறது. இந்த அருள்வாக்கு கேட்பவர்கள் அவர்கள் சொல்லும் விஷயங்கள் 80% நிறைவேறுவதாகவும், ஆண்டிற்கு ஒருமுறை தெய்வம் நமது கிராமத்திற்கு வந்து நம்மை சந்தித்து அருள்வாக்கு பாலித்து உள்ளது எனவும் மகிழ்ச்சி அடைகின்றனர். அதன் பிறகு பேண்ட் இசை வாசிக்க நடனமாடியும் கிராம மக்கள் உற்சாகமாக அடுத்த கிராமத்திற்கு வழி அனுப்பி வைக்கின்றனர். இவர்கள் சுமார் 40 கிராமங்களுக்கு மேல் சுற்றி முடித்து அதன் பிறகு மடிமனை எனப்படும் கோவிலில் ஒரு வாரம் தங்கியிருந்து விழாவை சிறப்பிக்கின்றனர். நீலகிரியில் ஹெத்தை கொண்டாட்டங்கள் களை கட்ட துவங்கியுள்ளது.